வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்ல மாட்டி தவிக்கிற மாதிரி உணர்றீங்களா? உறவுகள்ல சிக்கல், மனசுல அமைதி இல்லாம, எதிர்காலத்தை நினைச்சு ஒருவித பயம் இப்படி உங்கள வாட்டி வதைக்குதா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு சில அறிவுரைகளை சொன்னார். அந்த பழங்கால ரகசியங்கள் இன்னைக்கு உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட தீர்க்கிற ஒரு திறவுகோலா இருக்கலாம். வாங்க, சூரத்து லுக்மான்ல மறைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை பாடங்கள நாம ஒன்னா சேர்ந்து ஆராய்வோம். முதல்ல ஒரு கேள்வி, யார் இந்த லுக்மான்? குரான்ல 31வது அத்தியாயம் ஒரு நபியோட பேர்ல இல்லாம ஒரு ஞானமுள்ள மனிதரோட பேர்ல இருக்கு. ஆமா, லுக்மான் ஒரு நபி கிடையாது. ஆனா அல்லாஹ்வாலேயே ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத மனிதர். அவர் ஒரு அடிமையா இருந்ததா வரலாறு சொல்லுது. ஆனாலும் அவரோட அறிவும் ஞானமும் அவருக்கு அந்த சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துச்சு. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஞானம்ங்கிறது பதவியிலையோ பரம்பரையிலையோ பணத்திலையோ வர்றது இல்ல. அது இறைவனோட அருட்கொடையாவும் வாழ்க்கையை ஆழமா புரிஞ்சுக்கிறதாலையும் வர்றது. அவரோட ஞானத்தோட மொத்த சாரமும் அவர் தன் மகனுக்குச் சொன்ன அறிவுரைகள்ல அடங்கியிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, தலைமுறைகளை கடந்து இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட சிக்கலான நேரங்கள்ல வழிகாட்டுற ஒரு ஒளிவிளக்கு. குரானோட 31வது அத்தியாயத்துல 12லிருந்து 19 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல இந்த பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. லுக்மான் தன்னோட அறிவுரைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்துற ஒரு வார்த்தை நம்ம மனசை தொடும். அவர் தன் மகனை பேர் சொல்லி கூப்பிடல. அதுக்கு பதிலா, யா புனையா, என் அருமை மகனே அப்படின்னு முழு பாசத்தோட கூப்பிடுறார். இந்த ஒரு வார்த்தையே போதும். அடுத்து வரப்போற அறிவுரைகள் அதிகாரம் பண்றதுக்காக இல்ல, சுத்தமான அன்போட வெளிப்பாடுன்னு புரிய வைக்க. நாம் வாழும் இந்த உலகத்தில் ஷிர்க் என்பதன் அர்த்தம் சிலைகளை வணங்குவது மட்டுமல்ல. அது இன்று பல புதிய வடிவங்களில் நம்மைச் சுற்றி நிற்கிறது. புகழுக்கு அடிமையாகி வாழ்வது, பணம்தான் வாழ்க்கையின் ஒரே இலக்கு என்று நம்புவது, சோஷியல் மீடியா லைக்குகள் நம்முடைய மதிப்பை நிர்ணயிக்கிறது என்று தவறாக நினைப்பது, ஒரு தலைவரையோ ஒரு சிந்தனையையோ கண்ணை மூடி பின்பற்றுவது, இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை சேர்ப்பதற்குச் சமமான அபாயங்கள். வாழ்க்கையின் மையத்தில் அல்லாஹ்வை வைக்காமல் வேறு எதையாவது வைப்போம் என்றால் நம்ம ஆன்மாவோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடும். இதுக்கு லுக்மான் சொல்ற தீர்வுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான அறிவுரை. என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிகப் பெரும் அநியாயமாகும். இது ஏன் முதல் அறிவுரையா இருக்கு? ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையோட அஸ்திவாரம் தவ்ஹீத், அதாவது ஓரிரை கொள்கை மேல கட்டப்படும்போதுதான் மத்த எல்லாமே அதனதன் இடத்துல சரியா அமையும். இணை வைப்பை எச்சரித்தவுடன் குர்ஆன் பெற்றோரின் முக்கியத்துவத்தை பேசுகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதையும் பெற்றோருக்கு நன்றி சொல்வதையும் இறைவன் ஒன்றாக இணைத்துக் கூறுகிறான். குறிப்பாக ஒரு தாய் படும் கஷ்டத்தை வஹ்னன் அலா வஹன், அதாவது பலவீனத்திற்கு மேல் பலவீனம் என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. இது பெற்றோரின் உயர்வான அந்தஸ்தை காட்டுகிறது. ஒரு சிறிய தப்புதானே, யாரும் பார்க்கவில்லையே என்று நினைக்கிறோமா? லுக்மான் கூறுகிறார், என் அருமை மகனே, ஒரு செயல் கடுகின் எடை அளவு இருந்தாலும் அது பாறைக்குள் மறைந்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வருவான். இந்த ஒரு சிந்தனை நம்மை எப்போதும் நேர்மையாகவும் அல்லாஹ்வின் கண்காணிப்பில் வாழும் அடியார்களாகவும் மாற்றும். சமூகத்தில் நடக்கும் தவறுகளைக் கண்டும் காணாமல் இருக்கிறோமா? லுக்மான் தன் மகனுக்குச் சொல்கிறார், தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையைத் தடு, அதனால் வரும் துன்பத்தை பொறுத்துக்கொள். ஒரு முஸ்லிம் தன் சமூகத்திற்கும் பொறுப்பானவன் என்பதை இது உணர்த்துகிறது. சமூக ஊடகங்கள் நம்மிடம் பெருமையை வளர்க்கும் இந்த காலத்தில் லுக்மானின் அறிவுரை முக்கியமானது. மனிதர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பாதே. பூமியில் கர்வமாக நடக்காதே. பணிவு என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல, நம் உண்மையான நிலையை உணர்ந்து அனைவரிடமும் மரியாதையுடன் பழகுவது. இறுதியாக லுக்மான் மிக எளிமையான ஆனால் ஆழமான ஆலோசனைகளை கூறுகிறார். உன் நடையில் நிதானத்தை கடைப்பிடி. உன் குரலைத் தாழ்த்திக்கொள்.
தேவையின்றி கத்திப் பேசுவது நாகரீகமல்ல. நம்முடைய குணங்கள் நமது நடை மற்றும் பேச்சிலும் வெளிப்பட வேண்டும். லுக்மானின் இந்த அறிவுரைகளில் எது இன்று உங்கள் மனதைத் தொட்டது? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஞானம் மற்றவர்களுக்கும் சென்றடைய இந்த வீடியோவை பகிருங்கள். சூரத்து லுக்மான் ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி. நம்பிக்கை, குடும்பம், சமூகம், குணநலன் என அனைத்தையும் இது அழகாக விளக்குகிறது. இந்த அறிவுரைகள் காலங்களை கடந்தவை. இவற்றை நம் வாழ்வில் செயல்படுத்த முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சொல்றது உங்க கடன், உங்க மன அழுத்தம், உங்க பயம் எல்லாமே காலி. இன்னைக்கு குர்ஆனோட ஒரு ரகசியத்தை உடைக்க போறோம். அதுதான் சூரா யாசீன். இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. குர்ஆனோட இதயம்னு இத சும்மா சொல்லலை. இது 36வது அத்தியாயம், 83 வசனங்கள். இது எவ்வளவு முக்கியம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை குர்ஆனோட இதயம்னு சொல்லியிருக்காங்க. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மைய கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏகத்துவம், மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது. நாம எல்லாரும் தப்பு பண்றோம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா? தேவையே இல்லை. ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா? யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடடா, ஒரு புது தொடக்கம். அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு. உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா? அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீனை ஓதுங்க. அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது. சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க. உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதை விட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு? உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க. மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். வாழ்க்கையோட மிக கடினமான ஒரு தருணம், மரணம். அந்த நேரத்துல கூட சூரா யாசீன் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது. மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசீனை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது. அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்?